அன்பு நெஞ்சங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல டேஸ்டியான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய காளான் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் முதல்ல கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பல்லாரி வெங்காயம், நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 3 பல்லாரியும் 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு அதையும் ஒரு சேர நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வணங்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நான் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 3 தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா சுருளை வணக்கி நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போய் இதானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், இது மாதிரி பேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா அதே போல் திரும்ப கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு ஒரு அன்னாச்சி பூ, அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அதையே ஒரு வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் காளான் அதையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடணும். வணங்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான கிரேவி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா வேக விடணும். கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஜம்முன்னு செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம மசாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசமும் இருக்காது. அதே போல் காளான் வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. இந்த கிரேவி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக விடுறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு மட்டும்தான் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் எடுக்கும். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு பரிமாறினீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.